ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் விச் இஸ் ஹோப். ட்ரேடிங்கில் ஹோப் ஒரு மிகப்பெரிய எதிரி. ஒரு ட்ரேடருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான் ஒரு மிகப்பெரிய எதிரி. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி முழுசாக தெரிஞ்சவங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கும் ஒரு ட்ரேட் வின்னிங் ட்ரேடா லூசிங் ட்ரேடா அப்படிங்கிறது யார் கையிலையுமே இல்லை. ஓகே, நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இது கண்டிப்பாக வின் ஆக தான் போகுது, இந்த ட்ரேடு நான் நினச்சபடி தான் போக போகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரேடரே கிடையாது. ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு வின் ஆகும் அப்படின்னு ஷுவராக சொல்லவே மாட்டாங்க. ஓகே, அப்போ யார் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜிங் த ரிஸ்க். ஒரு ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறவர் தான் உண்மையான ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர். அவர் வின் ரேட்டை பற்றி கவலைப்பட மாட்டார். இந்த ட்ரேட் நமக்கு வின் ஆக தான் போகுது, லூஸ் ஆக தான் போகுது, அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்த மாதிரி ஹோப் ஒரு ட்ரேடருக்கு எவ்வளோ பெரிய ஒரு அபாயம் அப்படிங்கிறத நம்ம இந்த செட்டப் மூலயமா பார்க்க போகிறோம். இது டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரி. இது நம்ம கொடுத்த ப்ரெடிக்ஷன், நம்ம சேனலில் கொடுத்த ப்ரெடிக்ஷன். இதோட ரிசல்ட் தான் நாங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கே 2 பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். இந்த பேட்டர்ன், இந்த ரெட் கலர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி கிடைக்கல, ஸோ அதை டெலீட் பண்ணிடலாம். இந்த க்ரீன் கலர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்சாலிடேஷன் பேட்டர்ன். என்ன சொல்லுவாங்கன்னா கார்லி பேட்டர்ன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த கார்லி பேட்டர்னோட ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா 1:3.48 ரிஸ்க் ரிவார்ட். ஓகே, நீங்கள் உங்கள் கேபிட்டலோட 1% ரிஸ்க் பண்ணுறீங்க டு ஏன் 3.48% ஆஃப் யுவர் கேபிட்டல். இதுதான் ட்ரேடிங்கோட சிம்பிள் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரேடை நம்ம எடுத்துட்டோம்னா இது வின்னிங் ட்ரேடாக இருக்கலாம், லூசிங் ட்ரேடாக இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பட் கன்சிஸ்டண்டாக நம்ம இந்த மாதிரி செட்டப்ஸ் மோர் தேன் 1:1 எடுத்துகிட்டே இருந்தோம்னா நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருப்போம். இதுதான் நம்மளோட ட்ரேடிங்கோட சிம்பிள் ஐடியா. ஓகே, ஸோ இந்த ட்ரேட் வின் தான் ஆகணும், இந்த ட்ரேட் கண்டிப்பாக வின் ஆகணும். சப்போஸ் வின் ஆகலை, நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இது நடக்கலை அப்படின்னா எனக்கு ட்ரேடிங்கை பற்றி முழுசாக தெரியலை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஹோப் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம இந்த சேனலோட மெயின் விஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் ட்ரேடர், நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கவங்களா இருக்கட்டும் இல்லை நண்பர்களாக இருக்கட்டும், ட்ரேடிங்கை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் வரக்கூடாது, கரெக்டான புரிந்து கொள்ளுதல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் இந்த சேனலில் நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பட் ரிமெம்பர், எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் சரி, ஈவன் வாரன் பஃபட்டே இருந்தாலும் சரி, ஒரு மார்க்கெட்டை கரெக்டாக இது இந்த இடத்துல இங்கே தான் போகுதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்போ என்ன நம்பிக்கையில் ட்ரேட் பண்ணுறாங்க, அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட். நீங்கள் எங்கெங்கே சுற்றி வந்தாலும் இந்த 2 பாயிண்ட்லேருந்து தான் ட்ரேடிங் நிற்கும். ஓகே, ஸோ இது நம்மளோட பேஸ். எப்பயுமே ஒரு ட்ரேட் எடுக்க முன்னாடி இந்த ட்ரேடோட அவுட்கம் என்ன, இந்த ட்ரேடோட அவுட்புட் என்ன, வின் ஆகுமா லூஸ் ஆகுமா, அது எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற திறந்த மனநிலையோட நம்ம ட்ரேடிங்கில் என்ட்ரு ஆகணும். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது ஒரு வின்னிங் ட்ரேட். இது நமக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் கொடுக்காது. இப்போ வரக்கூடிய ட்ரேடை பாருங்கள். இது இன்னொரு ப்ரெடிக்ஷன், நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன் தான் இன்னும் பார்க்குறீங்க ஸ்க்ரீனில். இந்த ட்ரேடோட ஸ்டாப் லாஸ், இது ஒரு ஷார்ட் என்ட்ரி ட்ரேட். இந்த ட்ரேடோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த ட்ரேடோட ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா நான் அனலைஸ் பண்ணது தப்பு அப்படின்னு உணர்ந்துட்டு நான் என்னோட லாஸை கட் பண்ணிவிட்டு வெளியில் வரணும். இதுதான் ஐடியா. இங்கே இந்த மாதிரி கீழே வந்துச்சுன்னா நான் அனலைஸ் பண்ணது கரெக்டு. ஸோ எனக்கு மோர் தேன் 1:29 ஃபர்ஸ்ட் டார்கெட், மோர் தேன் 1.5 மேபி 1.65 செகண்ட் டார்கெட்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏன் இந்த இடத்துல ஸ்டாப் வச்சோம்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன்னா ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது. ஓகே, இந்த ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரை
தாண்டி மேலே க்ளோஸ் வைக்குது ஒரு கேண்டில் அப்படின்னா we know that நம்மளோட அனலிஸ் தப்பு. ஸோ எப்போ நம்ம தப்புன்னு தெரிய வருதோ அந்த இடத்துல வெளியில் வர்றது தான் புத்திசாலித்தனம். இப்போ நிறைய பேரோட ஹோப் என்னன்னா, இல்லை நம்ம பண்ணது கரெக்டாக தான் இருக்கும், நம்மளோட ஸ்டாப்பை ஹன் பண்ணதுக்காக கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சி ஹோப்லேயே இருந்துட்டு இருப்பாங்க, ஸ்டாப் லாஸ் வந்து வைக்காம. ஓகே, ஸோ ஏன் ஹோப்லேயே இருப்பாங்கன்னா, நம்ம இவ்வளோ இடம் மேலே ஏன் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா, ஸ்டாப் லாஸ் ஹன் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ரீத்திங் ரூம் நம்ம தரோம் நம்மளோட ட்ரேடுக்கு. கொஞ்சம் மேலே கீழே ஃப்ளக்சுவேட் ஆனாலும் நம்ம அந்த ட்ரேடை விட்டு வெளியில் வராத அளவு ஒரு ப்ரீத்திங் ரூம் தரோம். ஓகே, அதுக்கு தான் இவ்வளோ தூரம் மேலே வைக்கணும் ஸ்டாப் லாஸ். இப்போ இதை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிச்சுன்னா நம்மளோட அனாலிசிஸ் என்னது? தப்பு. ஸோ அனாலிசிஸ் தப்புன்னா என்ன பண்ணணும்? ஒழுங்காக வெளியே வந்துடணும். ஏன்னா இதுக்கு அடுத்த ட்ரேட் இருக்குது, அதுக்கு அடுத்த ட்ரேட் இருக்குது, இன்னும் நிறைய செட்டப்ஸ் வந்து மார்க்கெட் நம்ம கொடுக்கும். இப்போ கட் பண்ணாமல் வந்தவங்களோட நிலைமை பாருங்கள். சரி, இங்கே வந்தபோது இன்னும் கீழே வரணும்னு வெயிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்த பிறகு இன்னும் கீழே வரணும்னு வெயிட் பண்ணுவாங்க. உங்களோட அக்கௌண்ட்டு வாஷ் அவுட் ஆகிட்டே இருக்கும். இங்கே வரும்போது இன்னும் கீழே வரணும்னு வெயிட் பண்ணுவாங்க. இங்கே வரும்போது திரும்ப லெஃப்டில் போய் பார்ப்பாங்க, ஓ இங்கே ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர் இருக்குடா, இங்கேருந்து திரும்பியும் கீழே வரணும்னு வெயிட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா லைட்டாக திரும்புகிற மாதிரி கீழே வந்துட்டு இப்போ மறுபடியும் புல்லிஷாக தான் போயிட்டுருக்கு. ஓகே, மறுபடியும் புல்லிஷாக தான் போயிட்டுருக்கு. இது எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஓகே, ஈவன் மார்க்கெட் மேக்கர்ஸ் மே நாட் பி நோயிங் திஸ். இது எங்கே போய் நிற்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும், கொஞ்சம் கீழே வந்தால் விற்றுக்கலாம், கொஞ்சம் கீழே இருந்தால் விற்றுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான வேலை. ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஒரு ஹோப்னால எவ்வளோ பெரிய அபாயம் இருக்குது அப்படின்னு. இதுவே நீங்கள் கரெக்டாக ஸ்டாப் லாஸில் வெளியே வந்திருந்தீங்கன்னா நம்மளோட கேபிட்டலையும் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுற கேப்பில் என்ன பண்ணியிருக்கலாம்? இன்னொரு செட்டப் தேடி போயிட்டுருக்கலாம். ஓகே, அதில் வந்து மேபி நமக்கு வின் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேயும் ஃபெயில் ஆனோன்னா நோ வரி, வி ஹேவ் அனதர் செட்டப். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு வெரி பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இது நம்ம சேனலில் ப்ரெடிக்ட் பண்ண பேட்டர்ன். 2 பேட்டர்னுமே, ஒன்று வந்து வின்னிங் ட்ரேட் 1:3.26, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லூசிங் ட்ரேட். இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் தான் நமக்கு லூஸ் ஆகிருக்கு? கேபிட்டலில் 1% தான் லூஸ் ஆகிருக்கு. ஸோ 1% லூஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே நம்ம 3.2% வந்து கெயினில் இருக்கும். ஸோ கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வி ஆர் இன் 2.something% இன் ப்ராஃபிட். ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங்கோட பேசிக் ஐடியா. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் தான். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அதுவும் நம்மளோட சேனலில் ப்ரெடிக்ட் பண்ணது தான் இந்த பேட்டர்ன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லூசிங் ட்ரேட். நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. ரைட், ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம நினச்சது நடக்கலை. ஓகே ஃபைன், இதுதான். ஓகே, ஸோ கட் பண்ணாமல் நம்ம ஹோப்லேயே இருந்துட்டு இருந்தால் என்ன ஆகும்? இங்கே திரும்ப ஒரு ரெட் கேண்டில் பார்த்தோன்னு நினைப்போம், திரும்பிச்சுப்பா, நம்ம ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிவிட்டு கீழே வர போகிறாங்க அப்படின்னு நினைப்போம். பட் நோ, இட் ஹேஸ் நாட் ஹேப்பன். மேலே போச்சு, இன்னும் போயிட்டே தான் இருக்குது. எவ்வளோ தூரம் போவோம்னு நமக்கு தெரியாது. இப்போ இங்கே மேலே போயிட்டு க்ளோஸ் பண்ணி இருக்கிறதெல்லாம் லாஸ் ஆகிறதுக்கு நம்ம பிளானில் ஸ்டிக்காகவே இருந்தோன்னா we can make wonderful amount of returns. ஓகே ஃபைன், இதுதான் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சது. நம்ம அடுத்த வீடியோவில் திரும்பியும் பார்க்கலாம். நம்மளோட ட்ரேட் செட்டப்ஸ் நிறைய ப்ளே அவுட் ஆகிருக்கு, நிறைய வின்னிங் ட்ரேட்ஸ் வேறு இந்த மந்தில் இருக்குது. அதே நம்ம பார்க்கலாம் வரக்கூடிய வீடியோஸில். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஹேவ் எ நைஸ் டே.